தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். இது குறள். தெளிந்த நீரும் பறந்து விரிந்த நிலமும் உயர்ந்தோங்கிய சிறந்த மலையும் எழில் மிகுந்த அடர்ந்த காடுகளும் ஒரு நாட்டோட அரண்கள் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். மனுஷன் இல்லாட்டா கூட மரங்களும் காடுகளும் வாழும். ஆனா மரங்கள் இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. இதான் உண்மை. ஒரு நாட்டோட பரப்பளவுல 33 விழுக்காடு காடுகள் இருக்க வேண்டும். அதாவது பூமியோட 1/3 காடுகள் இருக்க வேண்டும். காடுகள் இயற்கையாவே வளருது. காற்றின் வளர்ச்சிக்கு மனிதன் பங்கு எதுவுமே இல்லை. அதே சமயம் உலகத்துல 160 கோடி பேர் அன்றாட வாழ்க்கைக்கு காடுகளையே நம்பி இருக்காங்க. தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இது எல்லாமே தன்னகத்தே கொண்டு இயற்கை சூழலை பாதுகாக்குது காடுகள். இந்த இயற்கை அரண் தான் மனித உயிரினம் வாழ்வதற்கு ஆதாரமா இருக்கு. காடுகளும் காடுகளில் இருக்கிற விலங்கினங்களும் அதில் இருக்கிற பறவைகளும் ரொம்ப முக்கியம். இவங்க இயற்கை அமைப்பை மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா விலங்குகள் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற செய்திகள் நம்ம அடிக்கடி இப்போ சமீப காலமாக அதிகமாக பார்க்குறோம். காரணம் என்னன்னா எல்லா மலைக்காடுகளும் இணைக்கிற சாலை வசதிகள் இப்போ வந்துருச்சு. நீங்கள் எந்த காட்டில் ஏறி எந்த காட்டில் வேணால் இறங்கலாம். அந்த அளவுக்கு மலைக்காடுகள்லையுமே ரோடுகள் போட்டதுனால விலங்குகள் அதோட இயற்கை அமைப்பு மாறுறதுனால டிஸ்டர்ப் ஆகி அது ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் மனிதர்கள் அதிகம் காட்டுக்குள்ளே போகிறதுனால தான். இவங்க போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க விலங்குகளுக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். இதை ஜீரோ டார்கெட் என்கிற அமைப்பு வார வாரம் காடுகளில் இருக்கிற குப்பைகளை அகற்றிட்டு இருக்காங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் குப்பைகளும், வாட்டர் பாட்டில்கள், ஒரு மனிதர்கள் குடுத்தி போட்ட பாட்டில்கள், இது எல்லாத்தையும் தான் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த வாரம் அவங்க எங்கே களப்பணி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். டார்கெட் ஜீரோவோட களப்பணி பெரும்பாலும் வால்பாறை வனப்பகுதி சுற்றியே தான் இருக்கும். எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் குப்பைகள் நிறையா நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஏன் நீங்கள் வால்பாறையே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வால்பாறையில் இருக்கிற கழிவுகளை, வனப்பகுதியில் இருக்கிற கழிவுகளை ஏன் கஷ்டப்பட்டு அகற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வால்பாறை வனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அங்கே சுற்றி இருக்கிற அந்த வனப்பகுதியும் அங்கே கிடைக்கக்கூடிய நீர் பகுதிகளும், நீர்பிடிப்பு பகுதிகளும், மலைக்காடுகளும் நம்ம சுற்றி இருக்கிற பல மக்களுக்கு ஒரு நீர் ஆதாரமாகவும், விவசாய இதுக்கு ஒரு நீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய ஒரு வனப்பகுதியாக வால்பாறை இருக்குது. இங்கே ஒரு 8 அணைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு பகுதியும் இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு களப்பணி பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்ஸ் போடுறது, பிளாஸ்டிக்கு, லிக்விட் பாட்டில்ஸு, மது இருந்துட்டு போடுற பாட்டில்ஸு, பேப்பர்ஸ், இந்த மாதிரிலாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2017 ஆரம்பிச்சது எங்களோட களப்பணி 2023 வரைக்கும் களப்பணி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. எங்கள் பயணம் நீண்டு கொண்டே வந்துட்டுருக்கு. எங்களோட இந்த 5 வருட பயணம் நம்மளுடைய குழுவோட புதிய தலைமுறை குழுவோட எங்களை ஆரம்ப கட்டம் முதல் இப்போ வரைக்கும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி வந்துருக்காங்க. அருவிகளை குளிக்கிற மக்கள் சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி முடிச்சுட்டு அதோட கவர்களை எல்லாம் அங்கே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே துணி துவைக்கிறாங்க. இது போன்ற செயல்களால இயற்கையான தண்ணீர்ல மாசுபட்டு அந்த இடமே மாசுபடுது. ஆத்துலயோ நீரோடையிலோ அந்த குப்பைகள் போகும்போது அந்த நீரை குடிக்கும் விலங்குகள் பாதிப்படைகின்றன. இந்த கழிவுகள் அதிகமாக சேர இந்த மழை காலங்கள் இந்த கழிவுகள் நேரடியாக நீர்நிலைகள் தான் போய் சேருது. நீர்நிலைகளும் மாசாகுது, வனப்பகுதிகளும் மாசடையுது, நிலமும் மாசாகுது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல நமக்கு நீர் பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும், மரங்களோட இதுவும் ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால தான் டார்கெட் ஜீரோ முக்கியமாக இந்த வால்பாறை வனப்பகுதியில் நம்ம கிளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக.
அழகான இயற்கை காட்சிகள் கொண்ட மலைகளால் சூழப்பட்ட அழகான அணை ஆழியார் அணை. பொள்ளாச்சி மற்றும் வால்பாறைக்கு இடையே அமைஞ்சிருக்கு இந்த அணை. பொள்ளாச்சி வனச்சரக பகுதியில் புலி, மான், வரையாடு, காட்டு யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆழியார் அணை மற்றும் கவி அருவியையும் பார்க்க மக்கள் வர்றாங்க. அவ்வப்போது வன விலங்குகள் சாலைகளை கடக்கிறதும் நடக்குது. வன விலங்குகளை பாதுகாக்க சாலைகளையும் வனப்பகுதிகளையும் தூய்மையா வச்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உணவு தேடும் போதோ தண்ணீருக்காக வரும்போதோ பிளாஸ்டிக் கழிவுகள் அவற்றுக்கு ஆபத்தாக அமைந்து விடுகின்றன. மக்கள் சுற்றுலாவுக்காக ஒன்று கூடும் இடத்துல அந்த சாலைகள்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் மனிதர்களால ஏற்படுகிறது அப்படிங்கிறத டார்கெட் 0 என்கிற அமைப்பு புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவோடு சேர்ந்து தன்னார்வலர்களையும் கல்லூரி மாணவர்களையும் கொண்டு தொடர்ந்து களப்பணியாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம க்ளீனிங் கேம்பெயினுக்காக வந்திருக்கோம். ஓகே, உங்க எல்லாத்துக்குமே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜிலேருந்து வந்திருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொஃபஸரோட சேர்ந்து டார்கெட் 0 அண்ட் பொள்ளாச்சி வனத்துறை வெல்கம் பண்ணுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு களப்பணி. நீங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எல்லா பக்கமும் நீங்கள் டூர் போயிட்டு வந்திருக்கலாம். எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கேம்பெயின் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பணியை ரொம்ப நீங்கள் சீரியஸாக உட்கார வேணாம். ஓகேவா? கிளாஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்க வேணாம். ஏன் அப்படின்னா நீங்கள் டூர் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா எல்லா பக்கமும். இப்போ டூர் போயிட்டு வந்தால் அந்த ஏரியாலாம் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னொன்று நம்ம டூர் போகிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எல்லா பக்கமும் போவோம். ஓகேவா? ஆனால் அதை விட மகிழ்ச்சிக்கு அடுத்தபடியாக ஒன்று இருக்கும், நம்ம பார்க்காத ஒன்று கழிவுகள். காடுகளுக்குள்ளே இருக்கிற கழிவுகள் நம்ம பார்க்கவே மாட்டோம், நம்ம கண்ணுக்கும் அது தெரியாது. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம மனசுக்கு வந்து சந்தோஷம் மட்டும்தான் தெரியுமே தவிர குப்பைகள் கழிவுகள் தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறது முழுக்க அந்த கழிவுகளை பார்க்கறதுக்காக மட்டும்தான். அந்த கழிவுகளை பார்த்து அந்த கழிவுகளை நம்ம சேகரித்து அந்த கழிவுகளை வனத்திலேருந்து அப்ரூவப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு களப்பணியில் நீங்கள் எல்லாருமே இந்த மங்கி ஃபால்ஸ்ல இருந்து, அதாவது கவி அருவியில இருந்து ஆழியார் சோதனை சாவடி வரைக்கும் சாலையில் 2 பகுதிகளில் இருக்கிற கழிவுகளை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு நமக்கு சேஃப்டிக்கு க்ளவுஸ் கொடுத்துருவோம், தென் பேக்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்கள் சேஃப்டி. ஏன்னா இது காடு மிக முக்கியமான ஒன்று. அதில் நம்ம போகும்போது நம்ம பாதுகாப்போடு நம்ம போகணும். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க சேஃப்டியாக நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு இடமும் பார்த்து அந்த கழிவுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இன்னொன்று, இந்த வால்பாறையில் இந்த கவியருவி மிக முக்கியமான ஒன்று. யானைகளோட இடப்பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே ஆழியார் அணை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஆழியார் அணையில் தண்ணி கொடுக்கறதுக்காக யானைகள் வந்து இங்கே இடம் பெயரும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து கழிவுகளை அதிகமாக அகற்ற போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பணி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு யானைக்கோ இல்லை ஏதாவது ஒரு விலங்குக்கோ ஒரு பயனளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ அந்த பணிக்கு நீங்கள் வந்ததுக்கு பொள்ளாச்சி வனத்துறை மற்றும் டார்கெட் 0 புதிய தலைமுறையோட நம்மால் முடியும் குழு இவங்க சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வரவேற்கிறேன். உங்கள் நன்றி தெரிவிக்கிறேன். மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்களோடு சேர்ந்து குழுக்களாக பிரிந்து களப்பணியை தொடங்குறாங்க. அனுபவம் இல்லாதவங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் எவ்வாறு குப்பைகளை சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி தராங்க. கையுறை, முகக்கவசம், குப்பை சேகரிக்க பைகள் ஆகியவற்றை தராங்க. இப்போ நம்ம வந்து 3 டீமாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டீம் வந்து இந்த கவியருவி சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற போகிறோம். இன்னொரு டீம் வந்து ரோடோட வலது பக்கம், இன்னொரு டீம் வந்து ரோடோட இடது பக்கம் சேர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு அந்த களப்பணியை ஈடுபட போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வால்பாறை பகுதியில் உள்ள கவியருவிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் மற்றும் என்னுடைய மாணவர்கள் 41 பேர் வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களோட காலேஜ் சிலபஸில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது நாங்கள் தியரியாக தான் படிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், மாணவர்களுக்கு இதற்கான விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். பொள்ளாச்சியை சேர்ந்த டார்கெட் 0 அப்படிங்கிற என்ஜிஓட சேர்ந்து நாங்கள் இங்கே களப்பணிக்கு வந்திருக்கோம். பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணுற கேம்பெயின் தான் எங்களோடது. வால்பாறை என்பது ஒரு அழகான ஒரு இடம். அந்த இடத்திற்கு போகும் வழியில் நாங்கள் பார்க்குற போது நிறைய பிளாஸ்டிக் குப்பைகளால் இருந்தது.
அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இங்கே ஜாயின் பண்ணி வந்திருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே பிளாஸ்டிக்ஸை ஃபைன் பண்ணி அதை க்ளீன் பண்ணுற வேலையை செஞ்சுட்ருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக களப்பணியில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களோட சிந்தனை சாலையோரங்களில் இருக்கின்ற பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் மது பாட்டில்களை சகிப்புத்தன்மையோடு எடுத்து போட வைக்குது. உணவு பொட்டலங்களோடு போடப்பட்ட கெட்டுப்போன பிளாஸ்டிக் கவர்கள், உடைந்து போன கண்ணாடி பாட்டில்கள் ஆகியவற்றையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிக்கிறாங்க. அதே மாதிரி குரங்குகள் வந்து ரோட்டில் வந்து நிறைய பேர் ஃபுட்டு போட்டுட்டு போகிறீங்க, அந்த பிளாஸ்டிக்ஸ் உள்ளதாக போடுறீங்க. நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து, அதாவது மெயின் ரோட்லேருந்து கீழே நாங்கள் வந்து ஒரு 50-60 அடிக்கு மேலே நாங்கள் கயிறு கட்டி கீழே போய் க்ளீன் பண்ணுவோம். நாங்கள் பண்ணும்போது அதுக்கு மேலேயும் பிளாஸ்டிக்ஸ் நிறைய வருது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கீழே போய் பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வர மக்கள் வந்து சுற்றுலா வரவங்களாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு கேமரா கூட பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் முடிஞ்சது உங்கள் வண்டியிலே வச்சுட்டு போயிங்க. மது அருந்து விட்டு மேக்ஸிமம் வராதிங்க. இங்கே வந்து உள்ளே வந்து பாட்டில்ஸ் வந்து வீசாதீங்க. ஏன்னா நிறைய வந்து விலங்குகள் போகும்போது காலில் குத்துது, நிறைய நமக்கு தெரியறதில்ல. நம்ம வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ரோட்டில் நம்ம போயிடுறோம். இறங்கி வேலை செய்கிற எங்களுக்கு தான் அதோட விஷயங்கள் தெரியுது. நிறைய யானையோட கழிவுகள் நான் பார்க்குறேன். கழிவுகளை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய பாட்டில்ஸ் உடஞ்சு கிடக்கும். யானையோட அதிகமாக பார்த்தீங்கன்னா யானை வந்து இப்போ நாங்கள் இருக்கிற வந்து கவியருவி, இப்போ மங்கி வால்ஸ்னு சொல்லுவாங்க, கவியருவி. இது வந்து ஆக்சுவலாக வந்து யானைகள் நடந்து போகிற பகுதி தான் அது. இங்கே வந்து கீழே வந்து மேலேருந்து கீழே தண்ணி குடிக்க ஆலியார் டேமுக்கு கீழே வந்து யானைகள் வரும். அந்த பாதைகளில் இப்போ வந்து டீம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அங்கே ஃபுல்லாக மேக்ஸிமம் யானை நடப்பா தான் க்ளீன் பண்ணுறாங்க, இதாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய பாட்டில்ஸ் உடச்சி போட்டு போயிருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப கூட மேலே கூட போக கிடையாது. செக் போஸ்ட்லேருந்து கவிரி வர இந்த கேப்லேயே அவ்வளோ பாட்டில்ஸ் கிடக்கு, அவ்வளோ பேப்பர்ஸ் கிடக்கு. அது நாங்கள் நிறைய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்தோம்னால யூஸ்வலாக வந்து 200 கிலோ 250 கிலோக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு மூட்டை, அதாவது ஒரு டீமாக தான். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்தால் மேக்ஸிமம் ஒரு 500 கிலோக்கு மேலே எடுப்பங்கிறது எங்களோட ஒரு இதாக இருக்குது. இது நிறைய இல்லை, இது வந்து நம்ம தலைமுறையை பாதிக்குது. இன்னைக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் போட்டு போயிட்டோம்னா நாளைக்கு நம்ம தலைமுறைக்கு அது வந்து போகும். இப்போ கடைசி 176 வாரமாக நாங்கள் க்ளீன் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலை போல் உள்ள கழிவுகளை நாங்கள் அகற்றியிருக்கோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா கடைசி ஒரு 5-6 வருடங்களாக நாங்கள் அகற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வாழுற விதமே கொஞ்சம் நல்லா இருக்குது, அனிமல்ஸ் இருக்க அளவு அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடுத்த நியூ ஜென்ரேஷன் வந்து அவங்க படித்த அந்த அறிவியலை இங்கே வந்து பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஃபீல், அதுதான் அவங்களோட கேரக்டராகவே மாற்ற போகுது. ஸோ அது இங்கே பிளாஸ்டிக் க்ளீனிங் பண்ணும்போது என்னெல்லாம் வேஸ்ட்டு கிடைக்கிது, எந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட்டு வருது. நான் ஒரு பிளாஸ்டிக் ஒரு சின்ன மிட்டாய் கடலாஸ் போட்டேன்னா நான் போடுறேன், அதனால் என்ன ஆக போகுதுன்னு அந்த நினைக்கிற அந்த மாற்றம் வந்து இதை பண்ணி அந்த செக்ரிகேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேருந்து மாற்றம் வருதுங்க. அந்த ஒரு ஃபீல் தான் அவங்களோட கேரக்டரையே மாற்ற போகுது. அதனால் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுற இந்த ஒரு ஒர்க்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து இங்கே பண்ணப்படியே இந்த ஒர்க்கு வந்து எந்த விதத்தில் பார்த்தாலுமே பெட்டராக இருக்குது. இதுதான் சூப்பர். ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் இங்கே பொள்ளாச்சியில் உள்ள வால்பாறை பகுதியில் வந்து கிளீனிங் கேம்பெயினுக்காக டார்கெட் 0 மற்றும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் டீம் கூட வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து பொதுமக்கள் வந்துட்டு போகிற வழியில் சாலைகள் ஓரத்தில் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை எல்லாமே அகற்றும் பணி நாங்கள் மேற்கொண்டோம். நிறைய மக்காத குப்பைகள் அதில் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டயப்பர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹசார்டஸான ஒரு விஷயம். அதை இனிமேல் மக்கள் வந்து பண்ணக்கூடாது. இந்த காடை சார்ந்த பகுதிகளும் நம்ம நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டாதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி காடு பகுதிகளுக்கு சென்று இந்த மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இதெல்லாம் நாங்கள் பெற்றிருக்கோம். அநேகமாக 40 ஸ்டூடெண்ட்ஸோடு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு 7 ஃபேக்கல்ட்டி நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு அனுபவமாக தான் இருக்குது. இந்த கவியருவி பகுதியை வந்து சுத்தம் படுத்துறதுக்காக நாங்கள் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வந்து இந்த கவியருவி சுற்றியும் அதுக்கப்புறம் இந்த ரோட்டோர பகுதிகளிலையுமே நாங்கள் வந்து சுத்தம் செஞ்சோம். இந்த சுத்தம் செஞ்சது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிது. அதுபோக மாணவர்கள் வந்து எந்தெந்த இடத்துல குப்பையெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் பார்த்து எல்லாமே க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். சேஃப்டிக்கு க்ளவுஸ்லாம் கொடுத்தாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பிளாஸ்டிக் இருந்துச்சு, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறைய எடுத்தோம். எனக்கு பிடிச்ச விஷயம் இன்றைக்கி வந்து
தேடும்போது நான் எதிர்பார்க்காத குப்பையெல்லாம் இருந்துச்சு. லைக் மெட்டல் பைப்பு, செராமிக் பிளேட் இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே வரக்கு வாய்ப்பு இல்லாத குப்பையெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படி நிறுத்தன்னு தெரில. லைக் பட் ஆனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இனிமேல் என்ன பண்ணணும்னா லைக் அடுத்த வரும்போது நாங்கள் குப்பை போடாமல் இருக்கணும். க்ளீன் பண்ணுறது பிடிச்ச வேலை. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு என்எஸ்எஸ்ல இருந்துருந்தோம். இப்போ வந்துட்டு ஸ்டடீஸ்னால இப்போ கொஞ்சம் இதாகிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணுறம்போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் கொடுக்குது. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அனிமல்ஸோட வாய்க்குள்ளே போச்சுன்னா அதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால் நாங்கள் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டா அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களுக்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ட்ரக்கிங் போகிற மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷூஸ்லாம் போட்டுட்டு வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்தோம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நாங்கள் பண்ணோம். நார்மலாகவே எனக்கு க்ளீனிங்னா ரொம்ப பிடிக்கும். இதில் இங்கே வந்து க்ளவுஸ் கொடுத்தாங்க, எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நிறையா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது இதுன்னு நிறையா க்ளீன் பண்ணோம். வெளியே எங்காச்சும் பண்ணியிருந்தாங்க கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது. பட் ஒரு வைல்ட் லைஃப் ஏரியாவில் பண்ணங்காட்டி கொஞ்சம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக. இப்போது நாங்கள் க்ளீன் பண்ணிருக்கும் போது அங்கே வந்து ஒரு யானை போச்சு அப்படி சொன்னாங்க. அப்படி இருக்கும் போது ஓகே நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு இது கிடைச்சி. நம்ம யூஸ்வலாக ஃபேமிலியோட ஹில் ஸ்டேஷன் வரும்போது நம்மளால் ஹோல் பிளேசஸுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதையே ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து அதுக்காகவே இங்கே வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் பார்க்குற எல்லா பிளாஸ்டிக்குமே கிளியர் பண்ணும்போது ஈவன் தோ ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற வைல்ட் லைஃப் அனிமல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சின்ன ஹாப்பினஸ் வந்து இதில் கிடைக்கிது. வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதெல்லாம் பண்ணது. பிகாஸ் நான் ஏற்கனவே என்சிசியில் வந்து இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் என் ஸ்கூலில் இருக்கும்போது. அதனால் இங்கேயும் காலேஜில் வந்து எனக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து அனிமல்ஸோட ஹெல்த்தை வந்து ரொம்ப இது பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்மால் முடியும் டீமில் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கேன். நான் வந்துட்டு நிறைய இடத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். பட் ஆனால் அங்கே வந்துட்டு எங்களை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் இங்கே எனக்கு என்ன பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி எங்களை கூட்டு வந்ததுலேருந்து எங்களை ஒவ்வொரு பக்கமாக டீம் வைஸ் பிரித்து கொண்டு போய் அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து க்ளீன் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. மாணவர்கள் குழுக்களாக சேர்ந்து ஆழியார் வால்பாறை சாலையில கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் சாலையோட 2 பக்கங்களிலும் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து சாக்கு பைகளை எடுத்து வந்து ஒரே இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம வந்து கவியருவியிலேருந்து ஆழியார் சோதனை சாவடி போகிற வழி வரைக்கும் இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து அகற்றணும் வனத்துறையோடு சேர்ந்து. அதில் பார்த்துட்டோம்னா எல்லா வேஸ்ட்டுமே இந்த பேக்கில் வந்து கலந்துருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி செக்ரிகேட் பண்ண போகிறோம். தனித்தனியாக ஒவ்வொரு வாட்டர் கேன் தனியாக, லிக்கர் பாட்டில் தனியாக, சிங்கிள் ஒன் யூஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து அதை ஒரு பேக்கில் அடைக்கிறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அது முக்கியத்துவம் என்னென்னா பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ணுறத ரீசைக்கிளுக்கு போயிடும், ரீசைக்கிள் பண்ண முடியாத கழிவுகள் தனியாக ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ அதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பணி இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம். எல்லாருமே ஒவ்வொரு பேக்கை எடுத்து அந்த கழிவுகளை கொட்டி நம்ம வந்து அதை பிரிக்க போகிறோம். பண்ணலாமா? பலவிதமான குப்பைகளை சேகரித்த பிறகு அதை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கும் குப்பைகளை தனியாக கொட்டிட்டு மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. கவியருவிலேருந்து ஆழியார் சோதனை சாவடி வரைக்கும் இருக்கிற வழியில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இது எல்லாமே நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அவ்வளோ தூரம் இதை அகற்றிருக்கீங்க. இந்த அளவுக்கு கழிவுகளை நீங்கள் எடுப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இவ்வளோ கழிவுகளை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கழிவுகளை பிரிக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை. யாரும் அதை பண்ணவே மாட்டாங்க. கழிவு எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம், பிரிக்கிறது அதை விட கஷ்டம். ஏன்னா எது ஒன் யூஸ் கவரு, பாட்டில் எது லிக்கர் பாட்டில், இன்னொன்று இதை பண்ணுறதுக்கு ஒரு தனியான ஒரு இது வேணும். அந்த இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஒரு 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 அசுகு இல்லாமல் ஒரு அருவருப்பு இல்லாமல் இதை யாருமே பண்ண. அது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இது நீங்கள் இதை வந்து பண்ணதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டார்கெட் 0 சார்பில் உங்களுக்கு நாங்கள் எங்கள் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது பெரிய பணி. இதை நீங்கள் இதோடு நிறுத்தக்கூடாது. இதை உங்கள் வீடுகள்லையும் நீங்கள் இதை பார்க்கணும். ஏன்னா கழிவு மேலாண்மையில் ரொம்ப முக்கியமே நம்ம கழிவுகளை பிரித்து போடுறதா ரொம்ப முக்கியம். அதை நம்ம யாரும் அதிகமாக பண்ணுறது கிடையாது. வீடுகளில் இது ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணியிருக்கீங்க, பண்ணது பிரிச்சிருக்கீங்க. இப்போ இது உங்களுக்கே தெரியும். பிரிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அதே தான் இன்னொரு தனி மனிதன் ஒருத்தர் செய்கிறாங்க. அவங்களும் இதே வேலை தான். நம்ம வீட்டிலேருந்து கழிவுகளை மொத்தமாக வாங்கிட்டு போய் அவங்க பிரிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும்.
ஸோ இந்த பணிக்கு இன்றைக்கி வந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் காக்னிட்டிவ் சிஸ்டம் அவங்களுக்கு எங்கள் டார்கெட் ஜீரோட அமைப்பின் சார்பிலையும் வனத்துறையின் சார்பிலையும் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவின் சார்பிலையும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காலேஜோட மேனேஜ்மெண்ட், பிரின்ஸிபால் அண்ட் டீன், ஹெச்ஓடி அண்ட் மிக முக்கியமான ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்குமே மற்றும் மாணவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கோட களப்பணி நம்ம பொள்ளாச்சி வனத்துறை டார்கெட் ஜீரோ புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவோட சேர்ந்து நம்ம கவி அருவியிலேருந்து ஃபுல்லாக களப்பணியில் ஈடுபட்டோம். அதை வந்து கலெக்ட் பண்ணோம், செக்ரிகேட் பண்ணி அதை தனித்தனியாக இன்றைக்கி பேக் பண்ணி வச்சுட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கழிவுகள் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு. களப்பணி பண்ணி முடித்து அதை கழிவுகள்லாம் எடுத்து செக்ரிகேட் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒன்று. அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ சங்கடம் இல்லாமல் பண்ண உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கழிவுகளை பிரித்து அதை நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த கழிவுகள் என்ன ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை வந்து ரீசைக்கிளுக்கு போயிடும். நம்மால் முடியும். சமூக விழிப்புணர்ச்சியும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வும் படிக்கிற காலத்திலேயே மாணவர்களுக்கு வர்றது பிற்காலத்துல நல்ல சமூக அக்கறை உள்ள மனிதராக வாழ இது போன்ற விழிப்புணர்ச்சி களப்பணி பெரிய அளவுல உதவியா இருக்கு. இன்னைக்கு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜீரோ டார்கெட்டுங்கிற அமைப்பும் சேர்ந்து வால்பாறை சாலைகளில் இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டருக்கு வாட்டர் பாட்டில்களும் பிளாஸ்டிக் குப்பைகளும் மது பாட்டில்களும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குப்பையை எவ்வளோ சேர்ந்துருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தினமும் காடுகளில் சேர்ந்தால் காடுகள் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்க தான் இந்த விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.